ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் 3 ஏரோஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10 சைன்ஸ் யுவர் எமோஷ்னலி மெச்சூர். நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எமோஷ்னல் மெச்சூரிட்டினா என்னன்னு சின்னதாக பார்த்துரும். அதாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டினா என்னன்னா, அவங்களோட டஃப் சுச்சுவேஷனில் கூட அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும்னா அவங்கள தான் நம்ம எமோஷ்னலி மெச்சூர்ட் பீப்புள்னு சொல்கிறோம். லேர்ன் டு பி கான்ஃபிடென்ட். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்க பழகிக்கோங்க. யார் ஒருத்தவன் நான் தான் பெஸ்ட்னு நினைக்கிறானோ அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கிறது அர்த்தம் கிடையாது. யார் ஒருத்தவன் அவனுக்கு மேலே யாரையும் வச்சு பார்க்காம எல்லாரும் நம்மளை மாதிரியே ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாமல் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுறானோ அப்போ அவனுக்குள்ள கான்ஃபிடென்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். வித் கான்ஃபிடென்ஸ் யூ ஹவ் born பிஃபோர் யூ ஹவ் ஸ்டார்டட். டிஃபிகல்ட் டு ஃபால் இன் லவ். இது இல்லாமல் யாருமே அவங்களோட காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வந்திருக்கவே முடியாது. அவங்களோட காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் அப்போ யார் மேலேயாவது கண்டிப்பாக ஒரு சின்ன க்ரஷ் இல்லாமல் இருந்திருக்காது. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு ரேண்டம் காணும் போதும் க்ரஷ் ஆகியிருப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு 22 வயசுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ளாஸ் தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதனாலேயே 22 வயசுக்கு அப்புறம் அவ்வளோ ஈஸியாக யாரும் லவ்வில் ஃபாலோ ஆகுறது இல்லை. ஆனால் அது தப்பு கிடையாது. அப்போதான் அவங்க ரியல் பாண்டிங்ஸ், டீப் கனெக்ஷன்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க ஃபேண்டசியோட அதிகமாக ரியாலிட்டியை தேடி போகிறாங்க. லவ் இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட், லவ் இஸ் சம்திங் தட் ஃபைண்ட்ஸ் யூ. டோன்ட் கேர் வாட் அதர்ஸ் திங்க். இப்போ இந்த சொசைட்டியில் எல்லாருமே மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக நம்மளையே மாற்றிக்கிட்டே இருக்கோம். நான் ஒன்று சொல்லவா, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் அந்த ஒப்பீனியன்லாம் நீ யாருன்னு சொல்லாது. ஸோ இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு கோட் ஒன்று இருக்குது, யூ ஹாவ் எ ஃபேமிலி டு ஃபீட், நாட் எ கம்யூனிட்டி டு இம்ப்ரெஸ். பிகம் காமர் ஆர் மோர் பேஷண்ட். நம்ம வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். எப்போ எல்லாத்தையும் ஒருத்தவன் அக்செப்ட் பண்ண பழகிக்கிறானோ அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. பீஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், டு நாட் சீக் இட் வித்அவுட். ரியலைசிங் யுவர் மிஸ்டேக்ஸ். யாருமே இங்கே பர்ஃபெக்ட்னு கிடையாது. எல்லாருமே ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தப்பை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் தெரில. எப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ நம்ம எதையோ புதுசாக கற்றுக்குறோன்னு அர்த்தம். எ மிஸ்டேக் தட் மேக்ஸ் யூ ஹம்பிள் இஸ் பெட்டர் தென் அன் அச்சீவ்மெண்ட் தட் மேக்ஸ் யூ அரகன்ட். லேர்ன் டு செலிப்ரேட் லிட்டில் திங்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே பெருசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது நடந்தால் தான் நமக்கு ஹாப்பினஸ்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனாலயே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு பெருசாக தெரியறதில்ல. அதனாலயே அதை நம்ம செலிப்ரேட்டும் அதிகமாக பண்ணுறதில்ல. பொதுவாக ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நமக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இருக்காது. ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி, காலைல ஒரு காஃபின்னு சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள ஹாப்பினஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போ உள்ள ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. லைஃப் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். டோன்ட் வெயிட் ஃபார் பிக் திங்ஸ் டு செலிப்ரேட். லேர்ன் நாட் டு பிளேம் அதர்ஸ். யாராலையுமே உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லாமல் கண்டிப்பாக அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக அவங்கள பிளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படி நீங்கள் சொல்லியும் உங்களுக்கு அது புரியலைன்னா தப்பு அவங்க மேலே இல்லை, உங்கள் மேலேன்னு அர்த்தம். இஃப் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி then you don't understand it well enough. Getting better at hearing feedback. மற்றவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை கேட்க பழகிக்கோங்க. அவங்க உங்களை தப்பு சொல்லணுன்னோ இல்லை அசிங்கப்படுத்தணுன்னோ சொல்லுவாங்கங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு அதுலேருந்து உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ங்கிறத யோசிங்க. அது இன்னும் உங்களை ஸ்ட்ரெங்தன் ஆக்கும். ஃபீட்பேக் இஸ் நாட் an attack on you but an opportunity to improve. You give up sulking. இங்கே எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக யாராலையாவது அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நெசசரி கிடையாதுல்ல. ஸோ உங்களை ஹர்ட் பண்ணதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத டைரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறது உங்கள் 2 பேருக்குமே நல்லது. ஹோல்டிங் ஆன் டு ஆங்கர் இஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு டை. Giving
வேல்யூ டு லைஃப். வேகமாக ஓடிட்டு இருக்கிற இந்த சொசைட்டியில் நம்மளும் டெய்லியும் எதையோ தேடி ஓடிட்டு தான் இருக்கோம். இந்த தேடல் நிறைஞ்ச வாழ்க்கையில் அவங்கவுங்களோட லவ்டு ஒன்ஸ் அப்புறம் ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிட்டு. நம்மளால் வாங்க முடியாததில் ஒன்று ஹெல்த், இன்னொன்று லவ். ஸோ திரும்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு தெரில. ஸோ இருக்கிற இந்த ஒரு லைஃப்பில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்ச அளவு உங்கள் கூட உள்ளவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த 10 சைன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் எமோஷ்னலி மெச்சூர். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.